தேர்தல் தேதி அறிவிப்பு. கோவையில் கலெக்டர் அலுவலகத்தில் அகற்றப்பட்ட அரசு விளம்பரங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் தேர்தல் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த அரசின் சாதனைகள் விளக்கும் புகைப்பட தொகுப்புகள் மற்றும் புகைப்படங்கள் அகற்றப்பட்டன. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் ஆளுங்கட்சியின் சாதனைகளை விளக்கும் வகையிலான விளம்பரங்கள், பதாகைகள் மற்றும் ஸ்டிக்கர்கள் இருக்கக்கூடாது என்பதால் மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான பவன்குமார் தலைமையில் தேர்தல் நடத்தை விதிகள் செயல்படுத்துவதற்கான தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மட்டுமின்றி மாநகராட்சி அலுவலகங்கள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் உள்ள அரசு விளம்பரங்கள் அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது வேட்பாளரோ விதிமீறல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தற்பொழுது முழுமையாக தேர்தல் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சார வாகனங்கள் மற்றும் பொது கூட்டங்களுக்கு உரிய அனுமதி பெறுவது உறுதி செய்ய வேண்டும் என்றும், பொது சுவர்களில் விளம்பரம் செய்வது மற்றும் போஸ்டர்கள் ஒட்டுவது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.